ஃபுட்டிங் டைப் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து சாலா ஃபுட்டிங், இன்னொன்று வந்து டீப் ஃபுட்டிங். சாலா ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உயரம் கம்மியான பில்டிங் கட்டுற பில்டிங் வந்து மோஸ்ட்லி வந்து சாலா ஃபுட்டிங் வந்து யூஸ் பண்ணாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரு, G+1, G+2 இந்த மாதிரி பில்டிங் வந்து சாலா ஃபுட்டிங் வந்து யூஸ் பண்ணாங்க. இதுக்கு வந்து அதிகமான ஆழம் வந்து நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. டீப் ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உயரமான பில்டிங்க்கு அதிக ஆழமாக நம்ம ஃபுட்டிங் போடுறதுக்கு டீப் ஃபுட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சாலா ஃபுட்டிங் வந்து நிறைய டைப் இருக்குது. ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கு, கண்டினியூ ஃபுட்டிங், கம்பைன் ஃபுட்டிங். கண்டினியூ ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோட் பேரிங் கெப்பாசிட்டியில் வந்து இது பண்ணுறோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணக்கூடிய இடத்துல வந்து கண்டினியூ ஃபுட்டிங் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பில்லரு, ஆழமாக ஃபவுண்டேஷன் போடுறதுலாம் கிடையாது. இது வந்து கருங்களை வச்சு அடிக்கிட்டு மேலே எங்கெங்கே அந்த வால் வருது அந்த வாலுக்கு மட்டும் கண்டினியூவாக வந்து ஒரு காங்கிரீட் மாஸ் காங்கிரீட் கணக்காக போட்டுட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சாலா ஃபுட்டிங்கில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் ஃபுட்டிங். கம்பைன் ஃபுட்டிங் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபுட்டிங்கும் போடுவோம் பார்த்தீங்களா, ஒரு பில்லருக்கு கீழே ஃபுட்டிங் போடும். அந்த ஃபுட்டிங் எல்லா ஃபுட்டிங்கும் கனெக்ட் பண்ணதான் வந்து கம்பைன் ஃபுட்டிங். நார்மலாக லோட் பேரிங் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல எக்ஸ்கவேஷன் பண்ணுவோம், இன்னொரு இடத்துல எக்ஸ்கவேஷன் பண்ணுவோம். 2 பில்லருக்கும் 10 அடி கேப் இருக்குன்னா அந்த 10 அடி எங்கெங்கே வருதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணுவோம். கம்பைன் ஃபுட்டிங்கில் இந்த இதில் ஒரு பில்லர் இருக்கும், இதில் ஒரு பில்லர் இருக்கும். ரெண்டுக்குமே 10 அடி கேப்னா இது 2 சென்டரில் ஃபுல்லாக எக்ஸ்கவேஷன் பண்ணி 2 பில்லரையும் பிளென்த் லெவலில் ஒரு பீம் கனெக்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஃபவுண்டேஷன் லெவலில், எர்த் லெவலில், கிரவுண்டில் அந்த ஃபுட்டிங் டு ஃபுட்டிங் வந்து கம்பைன் பண்ணி கனெக்ட் பண்ணது ஒரு பீம் போடுவோம். இதுதான் கம்பைன் ஃபுட்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரோட இதுக்கு வந்து செலவு அதிகமாகும். இது வந்து லூஸ் சாயில் இருக்கிற இடத்துல கூட இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் வச்சு G+5 வரைக்கும் பில்டிங் வந்து கட்டலாம். ஆனால் இதுக்கு வந்து ஸ்டில் லேபர் வச்சு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அதை கரெக்டாக மார்க் பண்ணி போடுறதுக்கு வந்து ஸ்டில் லேபர் தேவைப்படும். இதுக்கு வந்து காஸ்ட் வைஸ் அதிகமாக வருது, எக்கனாமிக்காக கிடையாது. லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரோட இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகமாக வரும். இதுக்காக நம்ம போடுற பெல்ட் செலவு, கம்பி, அதுக்கு சென்ட்ரிங்கு, சிமெண்ட்டு, லேபர்லாம் அதிகமாக வரும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களோட மொத்த ஏரியாவில் வந்து எல்லா ஃபுட்டிங்குமே உங்களுக்கு வந்து இப்போ 10 பில்லர் இருக்குன்னா 10 ஃபுட்டிங்குமே ஃபுட்டிங் லெவலில் வந்து எல்லாமே டையப் டையப்பாக இருக்கும். அதனால் வந்து பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல லோடு அதிகமாக அஃபெக்ட் ஆகும் கூட இந்த கார்னரில் ஒரு பில்லர் இருக்குது, அந்த கார்னரில் ஒரு பில்லர் இருக்குன்னா இது எல்லாமே ஒன்று கிரவுண்ட் லெவலே கனெக்ட் இருக்கிறதுனால லோடு வந்து நல்லா வந்து இது வந்து தாங்கும் கம்பைன் ஃபுட்டிங்கில். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தட். இந்த ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தட் தான் மேஜராக வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட். இது வந்து நார்மலாக இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டு ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்டு ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தடு, இன்னொன்று வந்து நார்மல் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தடு. இந்த நார்மல் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தடை பொறுத்தவரை எப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம எஸ்கவேஷன் இப்போ 5க்கு 5 நம்ம வந்து எஸ்கவேஷன் பண்ணுறோன்னு வைங்களேன். 5க்கு 5 நம்ம எஸ்கவேஷன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ஹைட்டாக நார்மலாக கான்கிரீட் போட்டுருவோம். நார்மலாக கான்கிரீட் போட்டு சென்டரில் பில்லர் எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து நார்மல் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டிங்கோட ஹைட் கான்கிரீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்லோப்டு ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தடை பொறுத்தவரை ஃபுட்டிங்கோட கான்கிரீட் அதிகமாக இருக்கும், சென்டரில் மட்டும் ரொம்ப ஹையாக இருக்கும், சைடில் கம்மியாக இருக்காது. அதனால நார்மலாக ஒரு பாக்ஸ் கணக்காக கான்கிரீட் போட்டு அதில் வந்து நம்ம வந்து கான்கிரீட் போட்டுருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு 9 inches ஹைட் ஏற்றி 4 பக்கமே ஸ்லோப் டைப்பில் வந்து நம்ம வந்து கான்கிரீட் போடுவோம். இது வந்து ஸ்லோப்டு ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தட். அடுத்து ஸ்டெப்டு ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கான்கிரீட்டுக்கு பாக்ஸ் கணக்காக அடிச்சுக்கிட்டு ஒரு அடியில் கான்கிரீட் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு குட்டியாக ஒரு பாக்ஸ் கணக்காக அடிச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்டெப் கான்கிரீட் போடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு கான்கிரீட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே போடுறது. 3 டைப்பில் வந்து போடுறது. இது ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கான்கிரீட் 5க்கு இருக்கும், அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 3. அந்த மாதிரி ஸ்டெப் வைஸ்ல வந்து கான்கிரீட் பாக்ஸாக அடிச்சு போடுறது ஸ்டெப்டு ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தட். ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்காகவும் இருக்கும். நல்ல சாயில் இருக்கிற இடத்துல நார்மலாக 5லேருந்து 6 அடி டெப்த் வரைக்கும் எடுத்து இது நம்ம வந்து பண்ணுவோம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து செலவும் கம்மி பண்ணும், பில்டிங்கும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல சாயில் இருக்கிற இடத்துல இது வந்து மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டீப் ஃபவுண்டேஷன் மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாயில் பேரிங் கெப்பாசிட்டி வச்சு தான் இந்த டீப் ஃபவுண்டேஷன் மெத்தட் வந்து முடிவு பண்ண முடியும். இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அதிக உயரமான பில்டிங் கட்டுறாங்க, நிறைய லோடு வருது, G+5, 8, 10 அந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்கு, நல்ல பெரிய அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃப்ளோர் கட்டத்தில் நிறைய வெயிட் தாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் மெத்தட் வந்து பாறை எத்தனை அடியில் இருக்குது, இதோட சாயிலோட கெப்பாசிட்டி வச்சு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் டிசைன் படி இந்த மெத்தடில் வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு G+1, G+2 இண்டிவிஜுவல் இது நம்ம கட்டுறோன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபைல் ஃபவுண்டேஷன் மெத்தட் வந்து சாயில் சரியில்லாத இடத்துல இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
நம்மளோட சாயில் கெப்பாசிட்டி வந்து சரியில்லை, இல்லை நீர்நிலை பக்கத்தில் இருக்கிறோம், இல்லை ஒரு ஏரி பக்கத்தில் இருக்கோம், மண்ணோட தன்மை சரியில்லை, ஒரு இண்டிவிஜுவலாக வீடு கட்டுறோம், G+1 அந்த மாதிரி கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீப் ஃபவுண்டேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலோட வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மேனுவலாக வந்து நம்ம பைலிங் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா 18 அடி டெப்த் வரைக்கும் நம்மளால் மேனுவலாக போட முடியும். அதோட சாயில் ஃபீலிங் கெப்பாசிட்டி 18 அடி வரைக்கும் பாறை உங்களுக்கு 17-18 அடியில் பாறை இருக்குன்னா நீங்கள் மேனுவலாக வந்து போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் மிஷினரி பொறுத்தவரை இது வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கம்மி. ஆனால் எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஐசோலேட்டிங் மெத்தடோட ஃபைல் ஃபவுண்டேஷன் மெத்தடுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நம்ம நார்மலாக ஒரு செலவோட இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபுட்டிங் பற்றி தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல் தான் நம்மளோட சேனலில் வாரம் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் சாயாலினி யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து உங்களுக்கு அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு சொல்லுங்கள்.